மெம்பர்ஸ் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹாம்ஸ்டர் காம்பெட்டில் வந்து புதுசாக ஒரு ஆப்ஷன் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதாவது நம்ம கீஸை வந்து கேதர் பண்ணுறதுக்கு புதுசாக ஒரு கேம் ப்ளே பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதில் எப்படி ஈஸியாக வந்து நம்ம அந்த 4 கீஸ், அதாவது ஒரு நாளைக்கு 4 கீ வந்து அதில் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ கேம் ப்ளே பண்ணி வந்து 4 கீ எடுத்துக்கலாம். ஸோ அதை வந்து எப்படி ஈஸியாக நம்ம பண்ணுறோம் பண்ணி அந்த 4 கீஸை வந்து நம்ம கிளைம் பண்ணுறது அப்படின்னு ஒரு சின்ன ட்ரிக் தான் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு எனக்கு ஒரு சின்ன கமெண்ட் மட்டும் போட்டு விட்டுருங்க. அதாவது உங்களுக்கு இந்த ட்ரிக் ஒர்க் ஆச்சுன்னா கண்டிப்பாக ஒர்க் ஆகும். ஸோ வீடியோ ஸ்டார்ட் பண்ணுற முன்னாடி நீங்கள் இப்போ தான் என்னோட சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா கண்டிப்பாக என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து கிரிப்டோ மைனிங் பாட்ஸ் ஃப்ரீயாக எல்லாமே ஃப்ரீ தான். ஓகேங்களா? ஸோ எல்லாமே ஃப்ரீ மைனிங் பாட்ஸ் வந்து நம்ம எடுத்து நல்ல பாட்ஸ் வந்து நம்ம யூடியூப் சேனல் வந்து நம்ம ஷேர் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ கண்டிப்பாக அது உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு என்னோட டெலிகிராம் குரூப்போட லிங்க் பார்த்திங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் வந்து கொடுத்து வச்சிருக்கேன். ஸோ அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. எதுக்கு அப்படின்னா நம்ம இந்த ஹாம்ஸ்டர் காம்பெட்டில் டெய்லி சைஃபராக இருக்கட்டும், இல்லைனா டெய்லி காம்போ கார்ட்ஸ், இல்லைனா வேறு ஏதாச்சும் புதுசாக மைனிங் பாட்ஸ் வருது, அதோட விட்ராவல் எப்படி, நம்ம ஹாம்ஸ்டரில் எப்படி விட்ராவல் பண்ண போகிறோம், எல்லாமே A to Z வந்து என்னோட டெலிகிராமில் தான் நான் வந்து கைட் பண்ணுவேன். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு கைடன்ஸ் தேவை அப்படின்னா மறக்காமல் என்னோட டெலிகிராம் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ வாங்க ஹாம்ஸ்டர் காம்பெட்டில் எப்படி அந்த கீஸை வந்து நம்ம ஈஸியாக எடுக்கிறது அப்படின்னு பார்த்துலாம். ஸோ உங்கள் பாட்டை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. உங்கள் பாட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் வந்து ப்ளே கிரவுண்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் வரும். ஓகேங்களா? ஸோ இது வந்து நீங்கள் வந்து இந்த ஸ்லாட்டை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டேரெக்டாக இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். ஸோ ஆல்ரெடி இன்றைக்கான கீழே வந்து நான் ஒரு கீ வந்து எடுத்துட்டேன். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து ப்ளே அடுத்து ரெடீம் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ப்ளே கொடுத்துருங்க. அதாவது நீங்கள் கேம் ப்ளே பண்ணும்போது உங்களுக்கு, அதாவது நீங்கள் கேம் ப்ளே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு கோடு மாதிரி வரும். அந்த கோடை காப்பி பண்ணி நீங்கள் இதில் பேஸ்ட் பண்ணிவிட்டு ரெடீம் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கீ வரும். சரிங்களா? அப்படி 4 கீஸ் வந்து பெர் டேக்கு நீங்கள் வந்து கிளைம் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து இந்த ஆப் வந்து ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கணும். ஸோ இது நீங்கள் ப்ளே கொடுத்தீங்க அப்படின்னா டேரெக்டாக உங்களுக்கு வந்து நீங்கள் என்ன ப்ளே ஸ்டோரோ இல்லை வேறு ஏதாச்சும் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதில் வந்து மூவ் ஆகிடும். ஸோ அதில் வந்து நான் வந்து ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதில் போய்ட்டு நீங்கள் வந்து இந்த ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இன்ஸ்டால் பண்ணிவிட்டு டேரெக்டாக இதை வந்து ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறமாட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த கேம் வந்து லோட் ஆகி ஓப்பன் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து ஃபஸ்ட் நீங்கள் காட் இட் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துட்டு இந்த ஈவெண்ட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். ஹாம்ஸ்டரோட ஃபோட்டோ போட்டு ஈவெண்ட்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் இந்த மாதிரி வரும். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு வந்து ஹாம்ஸ்டர் ரேஸ் அப்படின்னு போட்டு வரும். கம்ப்ளீட் இன் ரேசஸ் அகேன்ஸ்ட் ரியல் பிளேயர்ஸ் அண்ட் வின் வேல்யூபிள் ப்ரைஸஸ் அப்படின்னு போட்டுருக்கு. ஸோ இது வந்து கிளிக் பண்ணி க்ளோஸ் கொடுத்துருங்க. ஸோ இப்போ என்ன பண்ணுங்கன்னா எல்லோரும் வந்து உங்களை வந்து இந்த கேம் வந்து ப்ளே பண்ண சொல்லுவாங்க. பட் கண்டிப்பாக இந்த கேம் வந்து ப்ளே பண்ணவே வேண்டாம். ஓகேங்களா? ஸோ இதில் என்னது அவங்க வந்து முக்கியமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்கன்னா ஜஸ்ட் ஃபார் ஆட்ஸு. ஓகேங்களா? ஸோ இந்த ஆப்பை யூஸ் பண்ணவங்களுக்கு தெரியும், 5 நிமிஷத்துக்கு ஒருக்க ஆட் வரும், அந்த அளவுக்கு இருக்கும். ஸோ எதை தொட்டாலுமே ஃபஸ்ட்டு வந்து ஆட் வரும். அந்த ஆடு கூட ஸ்கிப்பபிள் ஆட்ஸாக இருக்காது. ஒரு 30 செகண்ட்ஸ் இல்லைனா 15 செகண்ட்ஸுக்கு ஃபுல்லாகவே ப்ளே ஆகும். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து அதை ஸ்கிப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதனால் ஹாம்ஸ்டரோட டீமுக்கு பார்த்திங்கன்னா பெரிய ஒரு ரெவன்யூ வந்து வரும். ஏன்னா ஆல் ஓவர் வேர்ல்டு வந்து மில்லியன்ஸ் ஆஃப் பிளேயர்ஸ் வந்து ப்ளே பண்ணிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இது எல்லாருமே வரும்போது ஒவ்வொரு ஆட் வியூஸ்க்கும் வந்து அவ்வளோ மில்லியன் வந்து டெய்லி யூடியூப்லேயும் ஏர்ன் பண்ணிட்டுருக்காங்க. அதே மாதிரி இதுலேயும் வந்து ஏர்ன் பண்ணுறாங்க. அதுக்கான பிளான் தான் இது. ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து இந்த கேமை வந்து கண்டிப்பாக ப்ளே பண்ண வேண்டாம். இது வந்து வேஸ்ட் ஆஃப் டைம். ஓகேங்களா? நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஜஸ்ட்டு இதில் வந்து ஒரு ஆட் பார்க்குற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா போதும், உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஆட் வந்து ப்ளே ஆகும். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஸ்கிப்பபிளே இருக்காது. ஓகேங்களா? ஸோ இதில் எதில் பார்த்தாலும் ஸ்கிப்பபிள் இருக்காது. அது ஒரு குறிப்பிட்ட செகண்ட்ஸ்க்கு வந்து இந்த ஆட் வந்து ரன் ஆகும். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து இதை வந்து கட் பண்ணுற ஆப்ஷனே வரும். ஓகேங்களா? ஸோ இது எப்படி பண்ணணும், இந்த ஆடை முடிச்சுட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றத நான் உங்களுக்கு கிளியராக சொல்கிறேன். ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக கேம் ப்ளே வந்து பண்ணவே வேண்டாம். ஓகேங்களா? இந்த கீஸ் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிடாதீங்க. இது வந்து கஷ்டமாக இருக்குது, தேவையில்லாத வேலை அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஏன்னா ஏற்கனவே நம்ம நிறைய எஃபோர்ட் போட்டுட்டோம் ஹாம்ஸ்டரில். ஸோ இது வந்து லாஸ்ட் சான்ஸாக கூட இருக்கலாம், அதாவது லாஸ்ட் ஒரு ஒர்க்காக கூட இருக்கலாம். ஸோ இதை போய்ட்டு நம்ம ஸ்கிப் பண்ணிட்டு நம்ம ஏர்ட்ராப் வந்து மிஸ் பண்ண வேண்டாம். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு இந்த ஆட் வந்து முடிஞ்சதும் மேலே வந்து ஒரு சின்னதாக கட் மார்க் வரும். ஸோ அந்த கட் மார்க்கை நீங்கள் கொடுத்தீங்கன்னா அப்படியே கட் ஆகிடும். ஸோ கட் ஆகிட்டு நீங்கள் அவ்வளோதான், உங்களுக்கு ஒரு ஆட் முடிஞ்சிடும். ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி நீங்கள் வந்து ஒரு 6 to 10 ஆட்ஸ் மாதிரி வரும். ஓகேங்களா? அதாவது நீங்கள் 6 to 10 ஆட்ஸ் நீங்கள் பார்த்தா தான் உங்களுக்கு வந்து ஒரு கோடு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த கோடு வந்து இதில் வந்து ஒரு ரெட் மார்க் மாதிரி ஒரு நோட்டிஃபிகேஷன் மாதிரி வரும். ஓகேங்களா? ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதில் வந்து கோடு ஷோ ஆகும். ஸோ அதை வந்து நான் உங்களுக்கு லைவ்லேயே வந்து பண்ணி காட்டுறேன். ஓகேங்களா? ஸோ இப்போதைக்கு நான் வந்து ஒரு ஆடு கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஸோ இன்னும் வந்து ஒரு மேக்ஸிமம் 9 ஆட்ஸ். ஓகேங்களா? அதாவது மினிமம் 5 ஆட்ஸ், மேக்ஸிமம் 10 ஆட்ஸ், இப்படி 5 to 10 ஆடுக்குள்ளே நீங்கள் பார்த்தா தான் உங்களுக்கு ஒரு கோடு கிடைக்கும். ஓகேங்களா? இது நீங்கள் வந்து கேம் ப்ளே பண்ணிங்கன்னா ரொம்ப டஃப்பாக இருக்கும். ஏன்னா அந்த கேம் முடியாதுக்கே நியர்லி 1 minute ஆகும். ஸோ அதுலேயும் ஏதாச்சும் நீங்கள் தோத்துட்டிங்கன்னா அது ஆட் ப்ளே ஆகாது.
ஸோ அந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து கேம் சைடே போக வேண்டாம். இந்த ஆட்ஸை மட்டும் அவங்களுக்கு மேஜரான விஷயம் வந்து ஆட்ஸ் தான். ஓகேங்களா, ஆட்ஸ் வந்து பார்க்க வைக்கணும். ஸோ அதனால் நீங்கள் வந்து டேரெக்டாக அந்த ஆட்ஸ்க்கே வந்து போயிட்டு பார்த்துருங்க. ஏன்னா இந்த ஆட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஆட் மேக்ஸிமம் ஒரு 30 செகண்ட் போட்டாலும் 10 ஆட்ஸ் பார்க்கணும் நமக்கு வந்து 3 நிமிஷம். ஸோ 4 கீனா 10x4 போட்டிங்கன்னா மொத்தம் 40 ஆட்ஸ் பார்க்குற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, ஸோ 40 ஆட்ஸ்னால் நியர்லி ஒரு 15 நிமிஷத்தில் முடிஞ்சிடும். கேம் ப்ளே பண்ணிங்கன்னா 3/4 மணிக்கூர் 1 மணிக்கூர் கூட ஆகும். ஓகேங்களா, அந்த 4 கோடை நீங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு. ஸோ இப்போ உங்களுக்கு லைவ்லேயே வந்து நான் வந்து பண்ணி காட்டுறேன். ஓகேங்களா, ஸோ அந்த ஆட்ஸ் எல்லாமே ப்ளே பண்ணி எப்படி அந்த கோடை வந்து கிளைம் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஸோ நான் வந்து இந்த இது வந்து ப்ளே அதாவது பாஸ் பண்ணி வச்சுருந்தேன். ஓகேங்களா, ஸோ பாஸ் பண்ணி நான் வந்து நியர்லி ஒரு 6 ஆட்ஸ் பார்த்தேன். ஓகேங்களா, ஏன்னா எல்லாமே நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ணோம்னா ரொம்ப டைம் ஆகிரும், வீடியோ வந்து லெந்தாக போகிறதுனால நான் வந்து பாதி இது ஸ்கிப் பண்ணிட்டேன். அதாவது இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணல ஸ்கிப் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து நான் மொத்தம் 6 ஆட்ஸ் பார்த்தேன். 6 ஆட்ஸ் பார்த்ததும் இந்த மாதிரி எனக்கு ஒரு ரெட் டாட் வந்துட்டு. ஓகேங்களா, ஸோ இப்போ நான் இதை என்ன பண்ணணும்னா இதை வந்து நான் கிளிக் பண்ணணும். ஸோ இந்த ஈவெண்ட்டை நான் கிளிக் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு இது வந்து ஒரு கோடு வந்துட்டு இதில் வந்து காப்பி கோட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஓகேங்களா, ஸோ இந்த காப்பி கோடை நான் கிளிக் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு அந்த கோடு வந்து அப்படியே எனக்கு வந்து காப்பி ஆகிடும். இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா டேரெக்டாக என்னோட ஹாம்ஸ்டர் காம்பட் பாட்டுக்கு நான் வந்து போயிடணும். ஸோ ஹாம்ஸ்டர் காம்பட் பாட்டுக்கு போயிட்டு நீங்கள் அதை ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க, அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இதில் வந்து பேஸ்ட் தி கோடுன்னு இருக்குது பார்த்தீங்களா, ஸோ இதில் வந்து நம்ம காப்பி பண்ண அந்த கோடை வந்து பேஸ்ட் பண்ணிடணும். பேஸ்ட் பண்ணிவிட்டு ரெடீம் அப்படின்னு இருக்குது. ஓகேங்களா, அதாவது கிளைம், அவ்வளோதான். ஸோ இந்த ரெடிமை நீங்கள் வந்து கிளிக் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா சிம்பிள் உங்களுக்கு வந்து சக்ஸஸ்ன்னு வந்துடும். இப்போ எனக்கு 1/4 இப்போ 2/4, அதாவது ஒரு நாளைக்கு 4 கீஸ், அதில் வந்து 2 கீஸ் நான் எடுத்துட்டேன். ஓகேங்களா, ரொம்ப சிம்பிள் தாங்க, ஒன்றுமே இல்லை. அதாவது அவன் வந்து என்ன வச்சிருக்கான்னா அவனுக்கு வந்து இப்போ ஆட்ஸ் ப்ளே ஆகணும். ஸோ அதனால வியூஸ் அவனுக்கு வந்துச்சுன்னா இது வந்து சேம் அஸ் யூடியூப் தான். ஸோ யூடியூப்ல எப்படி ஒவ்வொரு ஆடு வியூஸ்க்கு வந்து காசு கொடுக்குறாங்க, அதே மாதிரி இந்த ஆப்பில் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. அது மல்டி இதாகட்டு வரும். ஓகேங்களா, இன்டர்லிங்க் ஆகி வரும். ஸோ அதனால் அவனுக்கு வந்து ப்ராஃபிட். ஸோ அவ்வளோதான். ஸோ நம்ம வந்து அவன் யூஸ் பண்ணுறான், பட் நமக்கு ஏர் ட்ராப் வந்து கண்டிப்பாக கொடுப்பான். ஸோ யாருமே வந்து மிஸ் பண்ணாதீங்க. ஸோ இது வந்து கஷ்டமே கிடையாது. நீங்கள் வந்து கேம் ப்ளே கண்டிப்பாக நீங்கள் பண்ண வேண்டாம். ஓகேங்களா, ஸோ அந்த ஒன்ஸ் அந்த கோடை நீங்கள் வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணதும் நீங்கள் வந்து கேன்சல் கொடுத்துருங்க. திருப்பியும் நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அதே கோடு வராது. திருப்பியும் நீங்கள் வந்து அதே கோடை நீங்கள் வந்து திருப்பியும் போட்டால் கண்டிப்பாக அது யூஸ் ஆகாது. ஓகேங்களா, ரொம்ப இது வந்து ரேண்டமாக தான் வரும். இப்போ உங்களுக்கு ஒரு கோடு வரலாம், அடுத்து இன்னொரு மொபைல், அதாவது 2-3 மொபைலில் சிலவங்க வந்து ஹாம்ஸ்டர் யூஸ் பண்ணுவீங்க. இன்னொரு மொபைலில் அதே கோடை நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒர்க் ஆகாது. ஏன்னா ஒரு கோடை வந்து ஒரு இதில் தான் போட முடியும், எக்ஸ்பயர் ஆயிரும். ஓகேங்களா, அந்த மாதிரி ரொம்ப சிம்பிளாக. அடுத்து நீங்கள் வந்து திருப்பியும் வந்து ஆட்ஸ் பார்க்கணும். ஒரு 7 to 8 ஆட்ஸ், இல்லைனா மேக்ஸிமம் 10 ஆட் தான். ஓகேங்களா, ஸோ அந்த 10 ஆட் நீங்கள் பார்த்து முடிக்கிறதுக்குள்ளாடி கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு கோடு வந்து கிடச்சிரும். அதை எடுத்துகிட்டு வந்து நீங்கள் வந்து ஹாம்ஸ்டர் காம்பட்டில் வந்து போட்டுட்டு கிளைம் ரெடீம் கொடுத்துட்டா போதும். உங்களுக்கு வந்து அந்த கீஸும் வந்து என்ன ஆகும்னா ஆட் ஆகிடும். ஓகேங்களா, ரொம்ப சிம்பிள் தான். அதாவது வெளிப்படையாக அவன் வந்து ஆட்ஸ் தான் பார்க்க வைக்கிறான், அதாவது ஆட்ஸுக்கு தான் அந்த கோடு. ஓகேங்களா, ஆனால் சும்மா வெளியில் வந்து மக்களுக்கு வந்து கேம் ப்ளே பண்ணுங்கள், உங்களுக்கு வந்து கோடு கிடைக்கும் அப்படின்னு சும்மா சொல்கிறோம். ஓகேங்களா, ஸோ இது வந்து எல்லாமே வந்து ஆட்ஸை பார்த்தா தான் நமக்கு வந்து கீ கிடைக்கும், வேறு எதுவுமே கிடையாது. ஓகேங்களா, உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்து அப்படின்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள். ஏன்னா எனக்கு வந்து கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது. நீங்கள் வந்து கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் நமக்கு வந்து ரொம்ப ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும். அடுத்தடுத்த இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் வந்து போடுறதுக்கு கண்டிப்பாக நமக்கு வந்து இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வந்து உங்களுக்கு நான் வந்து இந்த நம்ம சேனல் வந்து ப்ரொவைட் பண்ணேன். அண்ட் நம்மளோட டெலிகிராம் குரூப்பில் மறக்காமல் ஜாயின் பண்ணுங்கள். கண்டிப்பாக எல்லாருமே பெனிஃபிட்டாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம். until then, bye.